கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறும்போது, விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரத்திற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை எனவும், புகார் அளித்த போது நடவடிக்கை எடுத்திருந்தால் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும், கூட்டணிக்காக நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து இல்லை எனவும் அண்ணாமலை அதிரடியாக பேசியுள்ளார். கரூர் மாவட்டம் வெளியணை பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்களை ஏற்றி கொண்டு வந்த பேருந்து ஒன்று ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக தண்டவாளத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பேருந்திலிருந்து மாணவர்கள் இறங்க முற்பட்ட நிலையில் அதற்குள் புலியூரில் உள்ள ஒரு சிமெண்ட் ஆலைக்கு ஜல்லி ஏற்றி கொண்டு வந்த அந்த வழியாக சென்ற சரக்கு ரயில் பேருந்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ள இந்நிலையில் 18 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் அரசியல் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கூறி களத்தில் இறங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. இதில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் ஆளும் திமுகவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.